1 கப்பு ரவை வச்சு நல்ல மொறு மொறுன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ரவை, 1/2 கப்பு சீனி, 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா அரிப்பில் 1/2 கப்பு கோதுமை, 1/2 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு பால் பொடியும் சேர்த்துட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு, 2 பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு இதையும் ஜலிச்சிடுங்க. இப்போ ஒரு வாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி விரவிடுங்க. விரவுனதுக்கு அப்புறமா பிடிச்சு பாருங்க, பிடிக்க வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவை விரவிக்கோங்க. தண்ணி அதிகமாகிடக்கூடாது. நல்ல சாஃப்டான பக்குவத்துக்கு மாவை விரவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கரண்டியால் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி அன்இவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் மாவோட கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு மேலே இந்த மாவை 2 பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது. 1/2 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி திரட்டிட்டு இந்த மாதிரி கத்தியால் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துட்டு விரலால் அந்த அன்னிவனாக இருக்கிற ஓரங்கள் எல்லாத்தையுமே லெவல் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க. ஸ்டார்டிங்கில் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால திருப்பி போடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி போடுங்க. எடையாக திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 3 வாரம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி